மேலை நாடுகளில் ஒரு டீனேஜுக்கு வந்துட்டாலே அவங்கவுங்க பசங்க வேலைக்கு போயே ஆகணும், சம்பாதிச்சே ஆகணும். அவங்க வீட்டுக்கு ஏதோ கொஞ்சமாவது ரெண்ட் கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்கணும். அது வந்து ஒரே பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, 10வது பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கலாச்சாரம். நம்ம ஊரில் யோசித்து பாருங்கள், நம்ம பசங்களை ஒரு 13 வயசு 14 வயசுனா ஒரு 8வது 10வது படிக்கும்போது ஏதாவது போய் வேலை செஞ்சுட்டு வாடா, நீ இங்கே வா, சாப்பிட்றதுக்கெலாம் நீ காசே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம நிலமை என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? முதல்ல நம்ம பண்ணுவோமா? முடியவே முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம அப்படி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்ததுக்கு அப்புறமும் சொத்து கொடுக்கணும்னு நினைக்கிறான் பசங்க. அம்மா அப்பா என்ன நினைக்கிறோம், சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு சாப்பாடு போடணுன்னா அம்மா அப்பா எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பல கஷ்டங்களை கொண்டு போய் சொத்து தகராறு, அதாவது சொத்து கொடுக்கலையேன்னு, சொத்து சம்பாதிக்கலையேன்னு, எவ்வளவோ விஷயங்கள். இன்றைக்குள்ள பசங்களுக்கெல்லாம் காசோட அருமை சுத்தமாக தெரியல. அப்படியே ஒரு 3 பேர் 4 பேர் நீங்கள் போகிறீங்க, ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி சர்வசாதாரணமாக 1000 ரூபா இல்லாமல் வெளியே போக முடியாது. அப்படிங்கும் பொழுது அந்த தகப்பன் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறது அந்த பசங்களுக்கு புரியலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு சோம்பேறியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். செல்ஃபோனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் விளையாடுறது, ஒரு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த ஃபோனோடையே கிடந்து, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நாளைக்கு போய் அவங்க சொந்த காலில் நின்று அவங்க குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறாங்க? அதில் யாருமே நம்ம யோசிக்கலை. பசங்களுக்கு தகப்பனுடைய கஷ்டம் தெரியறதில்லை, தாயோட கஷ்டம் தெரியறதில்லை. இன்றைக்கி இந்த தாய் இன்றைக்கி வந்து ஒரு பெட்டில் படுத்துட்டாங்க, இல்லை ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, எங்கேயோ ஊருக்கே போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீடு எவ்வளவு ஒரு கஷ்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும். என் தாய்மார்களுக்கு தயவு செய்து ஒரு நாளாவது எங்கேயாவது போயிட்டு வாங்க. அவங்கவுங்க பார்க்கட்டும் அவங்க வேலையை. நம்ம ஒரு தாய் தந்தையரோடைய முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுமா? அவங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறது, அவங்களுக்கு வேலைகளை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யட்டும். உங்களுக்காக அவங்க எதுவும் பண்ண வேணாம். அவங்க காலையில் எந்திக்கிறாங்களா, பெட்டை முதல்ல ஒழுங்காக போடுங்க. குளிக்க போகிறீங்களா, துணிமணியை துவைக்க போடுங்க. முடிந்தால் அவங்களே துவைக்க சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்குது. போட்டு பட்டனை தட்டினா துவைக்க போகுது, எடுத்து காய வைக்க போகுது. அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் வந்து அவங்களை சம்பாதிக்கலாம் ஒன்றும் அனுப்ப வேண்டாம் டீனேஜ்லேயே. ஆனால் காசோட யாருமே கட்டாயமாக தெரிய வேணும். நீ வந்து ஃபோனில் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்னா உன் டேட்டாக்கு நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன், நீ வந்து எனக்கு இந்த வேலையை பண்ணு, நான் பே பண்ணுறேன், அதுக்கப்புறமா நீ ஃபோனை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல வைக்கலாம். இல்லையா, நீங்களே அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போல்லாம் இன்டர்நெட்டில் ஒரு குண்டூசியை போட்டு விற்றா கூட கோடீஸ்வரன் ஆயிடுறான். அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் கொடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலாம்ப்பா, பண்ணுங்கள், நம்ம சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சோன்னா நம்ம நிச்சயமாக அவன் காசு சம்பாதிக்கும் பொழுது டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான், தேவையில்லாத விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் இல்லையா? அதனால் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம தான் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசுலேயே சேவிங்ஸோட அருமையை சொல்லித்தரணும். பணத்தை சேமிக்கிறது எப்படி, அனாவசியமாக செலவு பண்ணாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு குழந்தை 2 குழந்தைய வச்சுருக்கிறவங்க அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா ஒரே பிள்ளை செல்லமாக வளர்க்குறேன்பாங்க. அது செல்லம் கிடையாது. அதாவது ஒரு வகையான பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லி தருவாங்க, அவங்கள பசங்களை செய்யவும் வைப்பாங்க. அது வந்து பாசம். ஓகேங்களா, பாசமான பேரண்ட்ஸ். இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க, கூட போய் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அது வந்து செல்லம், கொஞ்சம் செல்லம், சரி பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, சொல்லியே கொடுக்க மாட்டாங்க, அவங்கள பண்ணவும் வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸை என்ன பேர் சொல்கிறது? கெடுத்து குட்டிச்சவராகிற பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். அவங்கவுங்க வேலையை நம்ம அதாவது ஒரு கோழி குஞ்சு கூட அது குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 30 டேஸ்க்குள்ளே அந்த 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 குட்டி அந்த கோழிங்களுக்கு அந்த மண்ணை பரண்டுறது எப்படி, புழுவை தேடி கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்றது எப்படி, மண் குளியல் போடுறது எப்படி, மேலே ஒரு கழுகோ பறந்துச்சுன்னா உன்னை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத அது ஒரு 30 நாளில் சொல்லி கொடுக்குது. சொல்லி கொடுத்துட்டு கட் பண்ணி விட்ரும் தெரியுமா? போங்கடா, இனிமேல் என் பின்னாடி வராதிங்கன்னா அது பாய் ஃப்ரெண்டோடு ஓடி போயிடும்.
ஸோ ஆனால் மனுஷங்க மாத்திரம்தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலம் வரையும் அந்த பிள்ளைய கையிலேயே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த பசங்களும் நம்மளை விடாமல் இன்னும் கொடு இன்னும் கொடு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நம்மளுடைய வளர்ப்பு முறையை மாற்றணும், சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்ததே வந்து நம்ம குழந்தைங்களாக வந்தது வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள ஃப்ரீயாக விடணும். போங்க, சொல்லி கொடுத்தாச்சு, நான் என்னென்ன ஸ்கில் வேணுமோ சொல்லி கொடுத்தாச்சு. உனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், சேமிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், உன் வேலையை உனக்கு பார்க்குறதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இனிமேல் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன்? ஒன்றுமே கிடையாது. நானும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, நீயும் என்கிட்ட எதிர்பார்க்க வேணாம். பி ஹாப்பி அப்படின்னு சொல்கிற தைரியமும் நமக்கு வேணும். நல்லா யோசித்து பாருங்கள். இதுதான் நமக்கு இன்றைய தேவைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதுதான் நம்ம தாத்தா பாட்டிலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையா, அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, நமக்கு தெரியாமல் சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு சொல்லி கொடுக்குறோன்னு தெரியாமல் சில விஷயங்கள் நமக்குள்ளே புகுத்துனாங்க. சொல்லி கொடுக்காமலாம் கிடையாது. அவங்க அட்லீஸ்ட் அவங்க வாழ்ந்தாது காமிச்சாங்க, அதை பார்த்து நம்மளாம் வாழ ஆரம்பித்தோம். அவங்கள பார்த்து நம்ம வாழ ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து ரெண்டுமே கிடையாது. நம்மளும் அது அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு வாழ்கிறது இல்லை, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை. முதல்ல சொல்லிக் கொடுக்கணுன்னாலே நமக்கு அந்த தகுதி வரணும். அந்த தகுதி இருந்தால் தான் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம முதல்ல மாறுறோமான்னு பாருங்கள். உங்களை முதல்ல நம்ம மாற்றிக்கணும். அதனால் இன்றைய தினத்தை இந்த ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.